பழகலாம். இன்றைக்கி இட்லி, தோசை, சாப்பாடு இதுக்கெல்லாம் தேவையான கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்டு அரைக்கீரையை கழுவி நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 போல் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2லேருந்து 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டம்ளர் அளவு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு ரெசிபியாக எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் இப்போ அடுப்பில் வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சு இப்போது நல்லா கீரை வெந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கீரை பாயில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கடைஞ்சி வச்சிடலாம். பருப்பு மத்த வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சோன்னா அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடுகுலாம் போட்டோன்னா டக்குன்னு தீஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் தாளிக்காமையே நீங்கள் அப்படியே கூட எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க விட்டுருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் இதையும் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு பருப்பு மத்த வச்சு கடைஞ்சி வச்சுருங்க. இப்போ கடைஞ்சிருங்க. கடைஞ்சோன்னா நல்லா சுவையான கீரை கடையல் வந்து அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிரும். பொரியலை விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் இட்லி, தோசைக்கெலாம் இந்த கீரையை விரும்பியே சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.